வணக்கம். லவ் யூ சார். சார் நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் சார். ஆமா, ஆஸ்காரோட வாங்க போறேன். இப்படி நடிக்கிற நீங்க இந்த மாதிரி கத்தி தான் அவருக்கு எடுத்து வச்சுக்கிறீங்க. ஐயோ ஐயோ. எஃப்ஜே, நீ ஒரு பொருளை உடைச்சே தெரியுமா? ஆமாண்ணே. சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிடுவீங்களே. நான் முன்னாடியே சொன்னேன், நான் கண்டிப்பா நம்ம ஆளுங்க எதையாவது பேசும்போது ஆர்வக்கோளால உடைப்பாங்கன்னு. என் நம்பிக்கையை நீ காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. எப்பவுமே காப்பாத்துறேண்ணே. இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் இன்னும் நிறைய நம்புவோம் மேல, அதெல்லாம் காப்பாத்திராது, உனக்கு நல்லது. சுதாகர், மாயா, துஷாந்த் யாரு? யாருமே இல்லையா? பாரு அவர்களை தான் நான் மாயான்னு தப்பா சொல்லிட்டேன் சார். என்ன இதெல்லாம் சும்மா? சுதாகர்னு யார் சொன்னது? அதுவும் நான் வாட் ப்ரோ? முடிஞ்சா ஒருத்தர் பேர் மட்டும் விட சொல்லிடுவேன், எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். சார் எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் இருக்கு. நீங்க வாட்டர் மெலனா முந்திரி கொட்டையா சார் சொல்லுங்க. மியூசிக். ஓகே, ஒருத்தர் சும்மா பேச சொல்லுங்க, நம்ம தெரிஞ்சுப்போம். சபரிநாதன், விக்ரம், எஃப்ஜே, பிரவீன் ராஜ், ஆதிரை சார். ஆதரிக்க மட்டும் எந்திக்க முடியல. ஆதிரை சார். உங்களுக்கு முன்னாடி 4 பேர் எந்த சொல்றாங்கல்ல. ஓகே. இந்த பார், எதுக்கு உட்கார்ந்து யார் தெரியுதா? இல்ல, இந்த ஓகேக்கு என்ன அர்த்தம்? நீங்க ஆக்டர் தானே? ஆமா சார். மாடுலேஷன்ல புரியாதா எனக்கு அப்படின்னா? நான் நார்மலா தான் சார் சொன்னேன். நீங்க நார்மலா சொன்னா அப்ப எனக்கு நார்மலா கேட்கலையா அப்படின்னா? எல்லாரும் தொன்று தொட்டு சொல்றத சொன்னேன். 99 நான் நிக்கணும்னு சொல்ல 4 பேர் உங்க முன்னாடி எந்திரின்னு சொன்னாங்கல்ல. அது அவங்களோட விருப்பம். உங்களோட விருப்பத்துக்கு இங்க வரல. ஆக்சுவலா வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷனா இந்த ஷோக்கு இந்த வாரத்துக்கு என்ன நினைக்கிறீங்க? கொடுத்த டாஸ்க்குகள் பண்ணேன் சார். மற்றபடி வந்து கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பண்ணேன்னு நினைக்கிறேன் சார். இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? வேற ஷோக்கு எல்லாரும் அப்பப்ப நிறைய இடத்துல சிரிச்சிருக்காங்க. அதுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. மேக்சிமம் நான் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். குறிப்பாக பெண்களுக்கும் சொல்லிட்டு இருக்கேன். யாரு? யாருக்கிட்ட விடுற? பார்க்குற வியூவர்ஸுக்கு ஒரு நம்பிக்கையை தர வேலையை நான் ஏதோ ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நம்புறேன் சார். போதும் ஓகே பண்றாங்கக்கா சார். நம்மளுக்கு சரின்னு பட்டதெல்லாம் எல்லாரும் சரியா இருக்கணும் அவசியம் இல்ல. நீங்க சொல்ற விஷயங்களுக்கு வீட்டு ஆட்கள் என்ன சொல்றான்னு கேட்போம். ஆண்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்காம இருக்கலாம், பெண்களுக்கு வந்து கல்யாணம்ன்றது ஒரு பாதுகாப்பு அப்படி சொன்னாரு. ஏய், போட்டு கொடுத்துருவியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கங்க அவரு தூவி விட்டுட்டு போவாரு சார். அதுல ஆங்காங்கே நிராகரிச்சிருக்கிறார். நீ சொல்லுங்க கெமி. திருத்தம். கெமி சார். சார் பாருங்க, எனக்கே வரல பாருங்க. சாரி கெமி. வாய பாரு. வள்ளல்ல. ஸோ அவர் பேசுகிறப்போ பெண்ணுன்னு சொல்லாமல் ஆண்கள் அண்ட் பெண்கள் சொன்னால் அது எல்லாரும் கேட்பாங்க. அது எல்லாரும் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூட ட்ரை பண்ணுவாங்க. நான் உங்களுக்குன்னு சில கருத்துக்கள், அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் சார். அதே கருத்துக்கள் எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு பொதுவான இடத்துல அதை பேசுறது வந்து அது அவ்வளோ சரியானது இல்லைன்னு. சார் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணேன் சார். நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஷோக்கு எல்லாரையும் சிரிக்க வச்சு மக்களையும் சிரிக்க வைக்கணும். மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஓசில சாப்பிட்ற பண்ணிக்க உதாரு வேற. உங்களோட அகாடமி ரொம்ப நல்லா இருந்தது. ஓ தேங்க்யூ சார். நான் தான் கவலைப்படணும். உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கு. நான் ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க? இங்கே வெளியே வந்தோடனே திவாகர் அகாடமின்னு ஆரம்பிச்சுன்னா என்னையும் சேர்த்துக்கோங்க சார். நீங்கள் என்னெல்லாம் பேசி வச்சுருக்கீங்க தெரியுமா ஊர் உலகத்து மத்தியில்? பண்ணி பயல புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. எல்லாருமே எதிர்த்தாலும் நான் தனியாக நிற்கிறேன் சார். ஜோக் இல்லையா? உங்கள்கிட்ட இது பிடிச்சதும் இதுதான். உங்கள் வெளில வைக்கிறேன் நான் கம்ப்ளைண்ட் இதுதான். என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். இது சரின்னு படுறத நான் நேர்மையாக சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே. அது மேலே வேற ஒருத்தர் கருத்து வைக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அதை கேட்கறது இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஓகே, லவ் யூ சார். உங்களுக்கு லவ் யூ வந்து எனக்கு பிடிக்கும் போது சொல்கிறேன். உட்காரு. போக்குமாரு, இதான் முதப்படி. கமருதனுக்கு என்ன தூக்கம் வருதா? கமருதன் இல்லை சார், கொஞ்சம் ஒரு 3-4 டேஸாக சரியா தூங்கல சார். ஆக்டிங் கொடுக்குறான் சார் அவன். தண்ணி பிடிக்க சொன்னா போய் பெட்டில் குப்பரை பத்துட்டு அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிய பண்ண தாண்டா அவன் சிரிக்கிறான்.
டேய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. புது என்வாயர்மெண்ட் சார், இந்த மாதிரி நான் ஐயோ சாரி சார், நீங்கள் பழகுங்க சார், இன்னும் டைம் இருக்குது. உங்களுக்கு டைம் கொடுக்க மக்கள் ரெடியாக இருந்தானா எனக்கு ஒரு ஆட்சேபம் இல்லை சார். கமருதீன் வந்து வசதியாக இருக்கிறாரு, அவரோட மெல்ல விளையாடுவார், டைம் கொடுக்காம முடிவு எடுத்துறாதீங்க. ஓகே அடேங்கப்பா, அப்படி போடு சபாஸ் அண்ணா. ஐயோ பாவம். அண்ணா இப்போ இந்த ஷோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆக போகிறாங்கண்ணே. வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன. ஷோக்கு நடுவில் வெற்றுவேன்னு சொன்ன ஆள் வந்து இந்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாப்புல. இல்லை அது அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு இப்படி ஒரு முகம் வேறையா? பப்ளிக் இன்ஸ்பயர் ஆவாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் இதை செய்யலாமா? நடுவில் வந்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குண்ணே. வரும்போது யார் பேசினாலுமே வந்துட்டு நடுவில் பேச விடாமல் பேசுறது. தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். இந்த பிரச்சனை நீங்கள் சம்மந்தப்படவே இல்லை இல்லையா? நோ சார். அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். திவாகர் எஸ் சார். வந்திலிருந்து அவர் அதான் சொல்லிட்டு இருக்காப்ல, என்ன எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவு பொறாம. போன வாரம் இவங்கெல்லாம் பண்ணது வந்து எனக்கு ரியலா தெரியல அப்படின்னு நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு இடம் அடிங்க. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. இவங்க பண்ணது எனக்கு வந்து ஆக்ஷன் கட் மாதிரி தெரிஞ்சதோ, அவங்க மூஞ்சி நேரா போய் அடிச்சுட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும். சாரே கொலமாசு உன்னை வச்சிருவேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. வெட்டிடுவேன் உன்னை. நீங்க அந்த திறமையை எப்பயுமே கொட்டிக்கிட்டே இருக்காதீங்க. டக்குன்னு வந்துட்டு அவர் என்னன்னா ஏதாவது இன்வால்வ் ஆகி ஏதாவது பேசுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வார்த்தையை உங்களை வெட்டிடுவேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா வர்றார் சார். அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ரெண்டாவது வந்து இவர் வினோத் சார். யாரு சார் பேரை கரெக்டா சொல்லு. சாரி மூதேவி டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. சார் பிரவீன் என்ன பண்றாருன்னா அதுக்கப்புறம் பிரச்சனைய என்னது பேட் வாடா அப்படின்ட்டாங்க சார். இவ வேற என்ன சும்மா விட மாட்டாளே, நீ ஏன்டா பயப்படுற? கமருதீன் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நக்கலு சார் வந்த உடனே பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் டக்குனுக்கு பிடிச்சி தள்ளி விட்டா அப்படி சார். டேய் பால் இல்லாமே கோல் போடுறியடா. பிரச்சனையை சால்வ் பண்ணும் நினைக்கல சார், இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி விட்டு அதுல ஹீரோயிசம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி 3 பேர் செயல்பட்டாங்க சார். முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. ஒருத்தவங்களை பிசிக்கலா எமோஷனலா என்னென்ன சொல்லலாமோ அனைத்துமே கமருதீன் யூஸ் பண்றாரு சார். கட்ட பயலே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒன்னு நேக்கா சேசனை கூட்டி வந்து சூளையே மிதிச்சோம் சாணியை நான் பிரிக்கல. கமருதீன், நம்ம அது ஒரு விஷயத்தை சீரியஸாக அட்ரஸ் பண்ணும்போது சிரிச்சுட்டே ரிசீவ் பண்ணுறது எந்த வகையில் நியாயம்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தப்பு தான் சார். ஆனால் வந்து அவர் என் மேலே ரொம்ப வன்மத்தோட இருக்கார் சார். அது ஏன்னு தெரியல. இப்போ நீங்கள் அவர் மேலே இல்லையா? அவர் உங்களை தள்ளினாரா? அது இப்படிதான் பண்ணேன் சார். அதுக்கு வந்து பிஜேபி அவர் வந்து அதை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். நீங்கள் என்னென்ன சொன்னீங்க? மென்டல்னு சொன்னீங்களா, பைத்தியம்னு சொன்னீங்களா? ஆமாம் சார். ஏன் சார் அது ரொம்ப ஹீட் ஆஃப் த மொமெண்ட் போயிடுச்சு சார். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஷோக்கு வந்திருக்கோம், இங்கே எப்படி நடந்துடும் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஒரு ஆக்டர் தானே, நடிக்கிறீங்கல்ல? ஆமாம் சார், கண்டிப்பாக சார். சார் அவரால் நாங்கள் ரொம்ப டார்ச்சர் வந்து அனுபவிக்கிறோம் சார். ஆனால் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாமான்னு கேட்குறேன் நான்.